இன்றைக்கு உலகத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் தான், ட்ரேட் வார். அமெரிக்கா ஆரம்பத்தில் சைனாவுடைய பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்திருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சைனா அமெரிக்காவின் மீது அதிகமான டெக்ஸ்களை விதித்திருந்தார்கள். இப்போ அமெரிக்கா சைனாவின் மீது 125% அதிகமாக டெக்ஸை விதித்திருக்கிறார்கள். இது எங்கே போய் முடியும் என்பது தான் இன்று உலகத்திலே பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த வர்த்தக போர், இரண்டு முக்கியமான வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் வாரின் காரணமாக உலகத்துடைய ஏசியா உட்பட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகுது, இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கு முழு உலகத்திலும் பேசப்படக்கூடிய விடயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த டெக்ஸ் விவகாரம் தான். கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு டெக்ஸ்களுடைய ரேட்டை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த 60 நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு புதிய டெக்ஸ் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய வரிகளை அறிவித்திருந்தார். இதன் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 60 நாடுகளுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வருவதாக இருந்தால் அந்த பொருட்களுக்கு டெக்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஸ்ரீலங்காவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால் போகணும் என்று சொன்னால் 44% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய பொருட்கள். இதே போல இந்தியாவுக்கு 26%. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு டெக்ஸுடைய விகிதாசாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இந்த அடிப்படையில் சைனாவுடைய பொருட்களுக்கு 34% அதிக வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்தார். அதாவது சைனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வருவதாக இருந்தால் இனிமேல் 34% அதிகமாகத்தான் அமெரிக்காவுக்குள்ளால் விற்கப்படும். இப்படி உலகத்தில் கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய டெக்ஸ்களை உயர்த்தியிருந்ததின் காரணமாக உலகத்துடைய பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த டெக்ஸ் அதிகரிப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் செய்யாம வெளிநாடுகளுக்கு போய் அங்க கம்பெனிகளை ஆரம்பித்து அவர்கள் அமெரிக்காவுக்கு அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் செய்கிறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையுது, கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் அப்படியே மூடப்படுது. அதனால நான் டெக்ஸ்களை அதிகரிக்க போக்குல அந்த நாடுகளில் இருந்து சாமான்கள் அமெரிக்காவுக்கு வரும் பொழுது அது அதிகமாகத்தான் வரும். இதனால மக்கள் அந்த பொருட்களை வாங்க மாட்டார்கள். இதனால அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படும். பிறகு அவர்கள் என்ன செய்வாங்க, வெளிநாடுகளை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்குள்ளாலே வந்து அந்த கம்பெனிஸ்களை அந்த ஃபேக்டரிகளை திரும்ப ஆரம்பிப்பார்கள். இதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் என்ற ஒரு லாஜிக், ஒரு யோசனையை டொனால்ட் ட்ரம்ப் வைத்து தான் உலக நாடுகளுடைய டெக்ஸுடைய அளவை, விகிதாசாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்திருக்கிறார். ஆனால் இது முட்டாள்தனமான யோசனை என்பதாக உலகத்துடைய பல தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய என்ன சொல்றார் என்று சொன்னால், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணினால் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எங்களை நீங்கள் புறக்கணித்தால் ஐ டோன்ட் கேர் என்ற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் பாவித்திருக்கிறார். இப்படி டொனால்ட் ட்ரம்புடைய இந்த டெக்ஸ் அதிகரிப்பால் உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனைய நாடுகள் இதற்கு ஏதாவது பதிலடி கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அமெரிக்காவுக்கு நேரடியாக பதிலடி கொடுத்திருப்பது சைனா மட்டும்தான். எப்படி சைனாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் 34% டெக்ஸ்களை உயர்த்திருக்கிறாரோ, இதே போல சைனா அமெரிக்காவுக்கு 34% டெக்ஸ்களை, வரிகளை அதிகரித்து பதிலடி கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவுடைய பொருட்கள் இனி சைனாவில் விற்கப்படுமாக இருந்தால் அது 34% அதிகமாகத்தான் விற்கப்படும் என்ற ஒரு பதிலடியை சைனா கொடுத்திருந்தது. இதற்கு அமெரிக்கா என்ன செய்ததுன்னு சொன்னா, எங்கட மேலேயே நீங்க டெக்ஸ் அடிக்கிறீங்களா, உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி சைனாவின் மீது 34% இருந்த அந்த டெக்ஸை 104% அமெரிக்கா அதிகரித்திருக்கிறது. இதற்கு சைனா என்ன செய்தது என்று சொன்னால், எங்களுக்கே நீங்க டெக்ஸ் அடிக்கிறீங்களா, இதற்கு நாங்க என்ன செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி சைனா அமெரிக்காவின் மீது 84% டெக்ஸ்களுடைய அளவை அதிகரித்திருக்கிறது. இப்படி இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த ட்ரேட் வார், வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக இன்று, அதாவது நேற்றைய இரவு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், இனிமே சைனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவிலே விற்கப்படுமாக இருந்தால் அவர்களுடைய வரியுடைய அளவு 125% என்பதாக சொல்லியிருக்கிறார். இனிமே சைனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவில் விற்கப்படுமாக இருந்தால் 125% அதிகரிப்பால் தான் அது விற்கப்படும்.
விதிக்கப்படும் என்று சைனாவுக்கு இன்னும் இந்த வரிகளுடைய அளவை அமெரிக்கா அதிகரித்திருக்கிறது. இதற்கு சைனா என்ன சொல்ல போகிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படி இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த வணிக போரின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவுடைய, பிரான்சுடைய, ஜெர்மனியுடைய பங்கு சந்தைகளில் பல சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். என்னன்னா, நான் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் இந்த வரிகளுடைய அளவு அதிகரிச்சிருக்கிறேனோ அந்த நாடுகளுக்கு 90 நாட்கள் 3 மாதங்கள் வரிகளை நான் இடைநிறுத்தி இருக்கிறேன், சைனாவை தவிர. ஏனைய நாடுகளுக்கு நான் எந்தெந்த வரிகளை நிர்ணயித்திருந்தேனோ, குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு 44%, இந்தியாவுக்கு 26%, இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு வரிகளுடைய விகிதாசாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்திருந்தார். அது எல்லாமே 90 நாட்களுக்கு நான் இடைநிறுத்தி இருக்கிறேன், பெர்மனன்ட் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு நாடுகளுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வருவதாக இருந்தால் 10% வரியை நான் பொதுவாக அதிகரித்திருக்கிறேன் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சொல்லியிருந்தார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எல்லா நாடுகளுடைய வரிகளை நான் இடைநிறுத்தி விட்டேன், ஆனால் சைனாவுடைய வரிகளை தவிர. சைனாவுடைய டெக்ஸ் இதே போலத்தான் இருக்கும் என்று சொல்லி சைனாவை மட்டும் இதற்குள்ளால அவர் சேர்த்து கொள்ளவில்லை. இப்படி இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் பெரும் வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னு சொன்னால், அமெரிக்காவில் தான் ஐபோன், உதாரணமாக அமெரிக்காவில் தான் ஐபோன் ஆரம்பமாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவில் தான் இந்த ஐபோனை மேனுஃபேக்சர் செய்கிறார்களா என்று பார்த்தால் அது தான் கிடையாது. ஐபோன் எங்க மேனுஃபேக்சர் செய்யப்படுதுன்னு சொன்னால் அது சைனாவில் தான். சைனாவில் அமெரிக்காவுடைய ஒரு கம்பெனி இருக்குது. அதன் மூலமாகத்தான் ஐபோன் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு அமெரிக்கா உட்பட உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு ஐபோன்கள் போகுது. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்ப அமெரிக்கா சைனாவின் மீது 125% டெக்ஸ்களுடைய அளவு அதிகரித்து இருப்பதின் காரணமாக அமெரிக்காவுடைய பொருட்கள் சைனாவில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு அது அமெரிக்காவுக்குள்ளால வரும் பொழுது 125% அதிகமாகத்தான் அமெரிக்காவுக்குள்ளால விற்கப்படும். ஏன்னு சொன்னா, சைனாவில் இருந்து ஒரு ஐபோன் அமெரிக்காவுக்குள்ளால இப்ப போகும் பொழுது 125% அதனுடைய ரேட் அதிகமாகித்தான் அமெரிக்காவுக்குள்ளால போகுது. இதற்கு முன்னால அமெரிக்காவில் எந்த விலைக்கு ஐபோன், இது மட்டுமல்ல எலக்ட்ரிக், அதாவது சைனாவிலிருந்து மேனுஃபேக்சர் செய்யப்படக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஐட்டங்களை மக்கள் வாங்கி கொண்டிருந்தார்களோ, இதற்கு பிறகு 125% அதிகமாக பணங்களை கொடுத்து தான், அதுவும் 125% என்பது ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய ரூபாய் கணக்கில் டொனால்ட் ட்ரம்ப் அதிகரிக்கல, டாலர்ல தான் அதிகரித்திருக்கிறார். டாலருடைய ரேட் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப 125% டாலர் அதிகமாக கொடுத்து மக்கள் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள். உலகத்தில் ஐபோன் மிக குறைந்த விலையில விற்கக்கூடிய நாடு அமெரிக்காவாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த 125% வரி விதிப்புக்கு பிறகு அந்த ஐபோனுடைய விலையிலும் பெரும் மாற்றம் ஏற்பட போவதாக நிபுணர்கள் கூறுறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க மேனுஃபேக்சர் என்பது மிக குறைவாகத்தான் இருக்குது. உலகத்தில் ஏனைய நாடுகளில் அமெரிக்காவுடைய கம்பெனிகள் இருந்து வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை மேனுஃபேக்சர் செய்கிறாங்க. உதாரணமாக அமெரிக்காவில் பாவிக்கப்படக்கூடிய கொஃபிகள் எடுத்துக்கொண்டால் அதிகமாக அமெரிக்காவுக்குள்ளால எங்க இருந்து வருதுன்னு சொன்னா கொலம்பியாவில் இருந்து தான். இந்த கொலம்பியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை அதிகரித்திருக்கிறார். அதாவது 10% வரிகளை கொலம்பியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்திருக்கிறார். இனிமே அங்கிருந்து காஃபி அமெரிக்காவுக்குள்ளால வரும் பொழுது 10% அதிகமான விலைக்கு தான் விற்கப்படும். இதனால கஷ்டப்படுவது யார்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். இந்த காஃபி மட்டுமல்ல, இதே போல தான் அமெரிக்காவில் பாவிக்கப்படக்கூடிய ரைஸ், அரிசிகளை எடுத்துக்கொண்டால் அரிசிகள் அதிகமாக எங்கிருந்து மேனுஃபேக்சர் செய்யப்படுதுன்னு சொன்னா இந்தியா, தாய்லாந்துல இருந்து தான். இந்தியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் 26% வரிகளை விதித்திருக்கிறாரு. இதே போல தாய்லாந்துக்கு 36% வரிகளை விதித்திருக்கிறாரு. இனிமே இந்த நாடுகள்ல இருந்து அரிசி அமெரிக்காவுக்குள்ளால செல்லும் பொழுது இந்த வரிகளுடைய அளவுக்கு அதிகமான விலையில் தான் செல்லும், அங்கே விற்கப்படும். இதே போல தான் சீ ஃபுட்டுகளை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்கு அதிகமாக எங்கிருந்து மேனுஃபேக்சர் செய்யப்படுது என்றால் சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்து தான். சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூருக்கும் 10% அதிகமாக வரிகளை
டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். மலேசியாவுக்கு 24% அதிகமாக வரிகளை விதித்திருக்கிறார். இப்ப இந்த சீ ஃபுட் அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த எந்த நாடுகள்ல இருந்து வருதோ அந்த நாடுகளுடைய வரிகளுடைய அளவுக்கு தான் அமெரிக்காவில் விற்கப்படும். இதனால அமெரிக்காவில் பொருளாதாரத்திலே பெரும் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விலைவாசிகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் என்ன? விலைவாசிகள் அதிகரிப்பது உறுதியாக மாறிவிட்டது. இதனால தான் இப்ப அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, எப்படி கொரோனாவுடைய டைம்ல அந்த பேண்டமிக் உடைய டைம்ல லாக்டவுனுடைய காலத்தில் 2 ஹவர் 3 ஹவர் டைம் ஒன்று தருவாங்க, லாக்டவுனை கிளியர் பண்ணிடுவாங்க. அவசரமாக போய் கடைகளுக்கு போய் அத்தியாவசிய சாமான்களை வாங்கி கொண்டு அவசரமாக வீடுகளுக்கு வாங்க. ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்கள், 2 நாளைக்கு ஒருக்கா, இப்படி ஒரு டைமை கொடுத்திருந்தது எங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல மக்கள் என்ன செய்வாங்க? அவசரமாக அந்த அடுத்த லாக்டவுன் கிளியராக காட்டிலும் சில சந்தர்ப்பங்களில் 3 நாள், சில சந்தர்ப்பங்கள் 7 நாள், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். இதற்கு தேவையான சாமான்களை மக்கள் கடைக்கு போய் அவசரமாக எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொள்வார்கள். இதனால ஒவ்வொரு கடைகளில் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது, சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் மக்கள் அதிகமாக பொருட்களை வாங்கி கொண்டு வீடுகளுக்கு போகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலை தான் தற்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஸ்டேட்ல மட்டுமல்ல, முழு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விலைவாசி அதிகரிப்பதற்கு முன்னால் உடனடியாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லா சாமான்களையும் அதிகமாக வாங்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? விலைவாசி பல மடங்கு அமெரிக்காவில் அதிகரிக்க போகுது. இதனால அவர்களுக்கு பெரும் ஒரு நெருக்கடி ஏற்படும். இதனால தான் அவசரமாக அந்த விலைவாசி கூடுறதுக்கு முன்னால சாமான்களை வாங்குவதற்காக அலையலையாக மக்கள் கடைகளை, சூப்பர் மார்க்கெட்டுகளை நோக்கி திரளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் உற்பத்தி என்பது மிக குறைவு. சில விடயங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதிகமான பொருட்கள் உலக நாடுகள்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது. இந்த அடிப்படையில் அதிகமான சாமான்கள் எந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொன்னா அது சைனாவில் இருந்து தான். எலக்ட்ரிக் ஐட்டமாக இருக்கலாம், முக்கியமாக ஐபோன், இது போன்ற பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் சைனாவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது. இப்ப 125% சைனாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்கா டெக்ஸ்களை விதித்திருப்பதன் காரணமாக சைனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவில் அதிக விலைக்கு விற்கப்படும். இதன் காரணமாக யார் பாதிக்கப்படுறான்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்கள் தான். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி அதிகமாக வரி விதிப்பதனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா கம்பெனிகள் அந்த கம்பெனிஸ்களை விட்டு உள்ளால வந்து அந்த கம்பெனிகளை அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால அந்த சாமான்களை அமெரிக்காவுக்குள்ளால நான் விலை குறைத்து கொடுக்க முடியும் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு யோசனையை கூறுகிறார். ஆனால் அருமையானவர்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். உதாரணமாக ஐபோன் என்பது சைனாவில் தான் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு அமெரிக்கா உட்பட உலக நாடுகளுக்கு போகுது. இந்த சைனாவில் வந்து அதிகமான நவீன டெக்னாலஜியும் இருக்குது. இதே போல குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்களும் சைனாவில் இருக்கிறார்கள். இந்த சம்பளத்தை அமெரிக்காவிலே ஒரு கம்பெனியை உருவாக்கி அமெரிக்கர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் அது சாத்தியமற்ற விடயம் தான். அந்த சம்பளத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாருமே வேலை செய்ய மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் சைனாவுடைய டெக்னாலஜி அமெரிக்காவில் இருக்குதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இதனால என்ன நடக்கும் என்று சொன்னால், அமெரிக்காவுக்குள்ளால ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு அமெரிக்கர்களை வேலையில் அமர்த்தி இந்த ஐபோனை உருவாக்கி அதை குறைந்த விலையில் கொடுப்பது என்பது சாத்தியமற்ற விடயம். இதற்கு எத்தனை வருடங்கள் செல்லும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால டொனால்ட் ட்ரம்புடைய இந்த யோசனை ஒரு முட்டாள்தனமான யோசனை என்பதாக உலக நாடுகளுடைய நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய எக்கனாமிக் ரீதியாக நம்பர் 1 நம்பர் 2 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவும் சைனாவும் தான். இந்த நாடுகளுக்கு மத்தியில் பெரும் ஒரு ட்ரேட் வார், வர்த்தக போர் நடக்கும் பொழுது உலகளாவிய ரீதியில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. உலக பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி, பெரும் சரிவு ஏற்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கடைசியாக சைனாவுக்கு 125% அமெரிக்கா வரிகளுடைய அளவை அதிகரித்திருக்கிறது. இதற்கு சைனா என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.